ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அலமின் ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்டில் கலர்ஸ் ஹெல்த் கேரோட நியூ பிரான்ச் கிராண்ட் ஓப்பனிங் நடந்துச்சு. அந்த ஓப்பனிங் செரமனியில் நம்ம சின்னத்திரை நயன்தாரா நண்போடு அழைக்கப்படுற வாணி போஜன் மேமும் சீரியல் ஆக்டர்ஸான ராஜ்கமல் லதாராவ் மேமும் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஃபங்க்ஷனில் உங்களுக்கு என்னடா வேலைன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? கும்பகோணம் சரௌண்டிங்கில் இருக்க சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் மகிழன் ஃப்ரேம்ஸுங்கிற பேரில் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கேன்னா, ஸோ எங்களோட இன்ஃப்ளூயன்சர் ஃப்ரெண்டு வாங்க உங்களுக்கு ரீச் கிடைக்கும் வந்து அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கே போனோம். 11:30க்கு ஈவெண்ட்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அங்கே ரீச் ஆகவே 11:35 ஆகிடுச்சு. வழக்கம் போல் என் ஒய்ஃபு சொதப்பிட்டாங்க, லேட் பண்ணிட்டாங்க. ஆனால் நல்ல வேலை, நாங்கள் போய் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் வாணி போஜன் மேம் வந்தாங்க. ரெட் கலர் சாரியில் சும்மா பட்டர்ஃப்ளை மாதிரி அப்படி ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க பாருங்க, செம்மையாக இருந்துச்சு. அங்கே போனதுக்கான பலனை அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னோட ஹைட்டுக்கு நான் மேம் தெரிகிற அளவுக்கு வீடியோ கவரேஜ் பண்ணிட்டேன் ஒரு வழியாக. வந்த உடனே மேம் மாடிக்கு போய் ஈவெண்ட் அட்டன் பண்ணாங்க. ஆனால் அங்கே முக்கியமானவங்களை தவிர உள்ளே யாரையும் அலோவ் பண்ணல. ஸோ எங்களை மாதிரி வந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வெளில தான் வெயிட் பண்ணோம். அப்போது மற்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட பேசி பழக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அருமையாக இருந்துச்சு. மற்ற எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்வீட்டாக க்யூட்டாக அப்படியே ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினாங்க. அங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பக்கத்தில் லொக்கேட்டாக இருக்க குவாலிட்டி இன் ஹோட்டலில் தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சரின்ட்டு மேம் கார் பின்னாடியே நாங்களும் பைக் எடுத்துகிட்டு அங்கே போய் பார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு வெயிட் பண்ணோம். கரெக்டாக மேம் லிஃப்ட்லேருந்து உள்ளேருந்து வெளில வந்தாங்க. வந்தவங்க எங்களை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கூப்பிட்டாங்க. எங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா இது அவங்களாவே கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சுது மேம் எங்களை வந்து அங்கே ஸ்டார்டிங்லேருந்தே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கிறது. போயிட்டு நானும் பதட்டத்தில் ஒய்ஃபை கூட கூப்பிட்டு வந்தது மறந்துட்டு நான் மட்டும் மேம் கூட ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃபி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் தான் மேமே கலாய்ச்சிட்டாங்க டக்குன்னு, என்னங்க அவங்கள விட்டு நீங்கள் மட்டும் எடுக்கிறீங்க, அப்புறம் வீட்டுக்கு போய் சோறு கிடைக்காது பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப ஸ்வீட் பர்சன், அவங்க ஸ்வீட்டாக பேசினாங்க. சரின்ட்டு ஒய்ஃபையும் நிற்க வச்சு நானும் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம லதாராவ் மேம் இருக்காங்களே, அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டோம். அவங்களும் ரொம்ப ஸ்வீட் பர்சனாக ஸ்வீட்டாக பேசினாங்க. நெக்ஸ்ட் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.